பிக் பாஸ் வீட்ல சில சீசன் வந்து சாப்பாட்டுக்கு பயங்கர கஷ்டப்படுவாங்க. ஆனா, இந்த சீசன பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்தில பயங்கர கஷ்டப்பட்டாங்க. அத நம்ம நிதர்சனமா பார்த்தோம். பட் இப்பல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஏத்த மாரி உணவுகள் குடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட கறி விருந்து அப்படின்னே சொல்லலாங்க. என்ன கறி விருந்தா அப்படின்னா, ஆமாங்க சிக்கன், மட்டன், கோலா உருண்டை, முட்டை இந்த மாரியான ஐட்டங்கள்லாம் வந்து இறங்கியிருக்கு ஸ்டோர் ரூம்ல. அத வந்து ரசித்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதில 3 பேர் வந்து வெஜிடேரியனா. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதன், விஜய் பார்வதி, அமித் இவங்க 3 பேருமே வெஜிடேரியன் போல இருக்கு. மத்தவங்கலாம் நான்வெஜ். அவங்களுக்கு லெக் பீஸ் எல்லாமே நல்லா சாப்பிடுறாங்க. மகிழ்ச்சியா இருக்கு. இத யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னா, கவின். கவின் சமீபத்தில வந்துட்டு போயிருந்தார் இல்லையா? அவருடைய திரைப்படம் மாஸ்க் படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக. அதற்காக அந்த ஒரு செலிப்ரேஷன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? அதுக்காக அவங்க வந்து ஒரு பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்கலாம் கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு அப்படின்ட்டு சாப்பாடு குடுத்துட்ருக்காங்க. எல்லாருமே ரொம்ப அற்புதமா, மகிழ்ச்சியா அந்த சாப்பாடுகளை, உணவுகளை உண்டு கொண்டிருக்கும் அந்த காட்சிகள பார்க்கிறோம். இந்த சாப்பாடு உண்ணும் இடத்திலேயே நமக்கு வந்து அந்த யார் யாரெல்லாம் இப்ப குரூப்பா இருக்காங்கங்கிறது அழகா தெரிஞ்சதுங்க. குரூப்பிசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? குரூப்னா ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒண்ணும் தப்பா சொல்லல. எப்படின்னா, அரோரா சின்க்ளேயர் தான் இந்த சாப்பாடு பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிரியாணி பத்தி பேசியிருந்தாங்க. ஏன்னா, பிரியாணி வரும்போது அவங்க அழுதாங்க இல்லையா? அந்த அழுத நிகழ்வு அவங்க ரசிகர்களுடைய இதயங்களில் சென்றிருப்பாங்க அப்படின்னு விக்கல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில தான் அந்த சாப்பாடு வந்தது. வந்த உடனே அப்படி விக்கல எம்பி ஒரு கட்டி பிடிச்சாங்க பாருங்க. அது வந்து உணர்வுபூர்வமா இருந்தது. ஏன்னா, இதயத்திற்குள்ள அவங்க வந்துடுறாங்க. அந்த கட்டி பிடிக்கும்போது விக்கல எல்லாருமே கொண்டாடுறாங்க எங்க வீட்டுக்குள்ள. வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவர வந்து ரொம்ப ஒரு புனிதவான் மாரி எல்லாம் வச்சு பார்க்குறாங்க. இப்ப எல்லாருக்குமே அவர் காட் ஃபாதராக இருக்கிறார். மகிழ்ச்சி. இப்ப என்னன்னா, அந்த விக்கல், சுபிக்ஷா, அ கமருதீன் அண்டு அரோரா, கானா வினோத் இவங்க வந்து ஒரு அணியாக உட்காந்து அருமையா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது திவ்யா, சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இவங்க ஒரு அணியாக உட்காந்து அருமையா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, வியானா, எஃப்ஜே அவங்க ஒரு அணி. சின்ன அணி, குட்டி அணி. அதுக்கப்புறம் இந்த திவ்யா அணி கூட போய் ரம்யா ஜோவும் இப்ப இருக்கிறாங்க. இவங்கலாம் நல்லா நிம்மதியா சாப்பிடுறாங்க. இதில சபரி போன சீசன்ல டைட்டில் வின் பண்ணார் இல்லையா முத்துக்குமரன், அவர் கூட உள்ள வந்து நான்வெஜ் சாப்பிடலங்க. ஏன்னா என்னன்னு தெரியல. ஆனா வெளியில நல்லா நான்வெஜ் சாப்பிடுவாப்புல. அதேமாரி சபரியும் வெளியில நல்லா நான்வெஜ் சாப்பிடுவாராம். இந்த பிக் பாஸ்க்காகவே அவரு வெஜிடேரியனா மாறி இருக்காருங்க. அப்போ கேட்குறாங்க, உங்களுக்கு அந்த கிரேவிங்கா இல்லையான்னா, இல்ல எனக்கு அந்த கப்பு தான் முக்கியங்கிறாரு. சபரி வாவ்! அந்த அது அவர் சொல்லல. எஃப்ஜே சொல்றாரு. கப்புக்காக விரதம் எடுக்கிறாருன்னு. வாவ்! சபரி இந்த சாப்பாட்டுல இருக்கிற அந்த கமிட்மெண்ட் கேமுக்கும் உங்களுக்கு வந்ததுன்னா வேற லெவல்ல நீங்க ஆடுவீங்க. சூப்பர்ங்க. இந்த மாரி நெறைய பேர் இதுக்கும் விரதம் எடுத்து பண்றாங்கல்ல. வாவ்! சூப்பர், சூப்பர். இந்த புகைப்படம் வந்து இந்த இதில அந்த புகைப்படம் அப்புறமா தம்ப்லைன்ல வைக்கிறேன்.